நம்ம கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கோவை ஆவாரம்பாளையத்தை சேர்ந்த 4 குழந்தைங்களோட வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலியை அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு. அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஆவாரம்பாளையம் பிரிட்ஜுக்கு கீழே நேற்றுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சாமானத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. இதை பார்த்த கோவை மீடியா சேனல் ஒரு வீடியோவாக எடுத்து பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவை பார்த்த சில நல்ல உள்ளங்களான ஆட்டோ மணி அப்படின்றவரும் கன்னியாகுமரியை சேர்ந்த ஆர்விஜே ட்ரஸ்ட் அவங்களும் ரீச் அவுட் பண்ணி சரியான சமயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வீடு பிடிச்சி கொடுத்து அந்த வீட்டுக்கான அட்வான்ஸையும் கொடுத்து அந்த ஃபேமிலியை சேஃபாக அங்கே கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க. ஆனால் இதில் ரொம்பவும் சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவை மீடியா சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் அவரை ரீச் அவுட் பண்ணி நாங்களும் ஹெல்ப் பண்ணலாமா, உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்படுதா, இல்லை எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கலாமா, இந்த ஏரியாவில் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது மனிதநேயம் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துதுங்க. இந்த சரியான நேரத்தில் இந்த வீடியோவை பதிவிட்ட கோவை மீடியாவுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற உதவியை சரியான நேரத்தில் செஞ்ச நல்ல உள்ளங்களுக்கும் பிக் சல்யூட். மக்கள் பிரதிநிதிகளான யாருமே அவங்கள ரீச் அவுட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அளித்தாலும் இன்னும் நல்ல உள்ளங்கள் நிறையா இருக்குது அப்படின்றது சந்தோஷம் அளிக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.